இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனான தேங்காய் சேர்க்காத தக்காளி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்குங்க. இது பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஒன்று வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக ஜீரகம், கிராம்பு, பட்டை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ இது கூட நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயத்து கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனே இந்த வதக்கின வெங்காயம் தக்காளியில் பாதி அளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மீதி இருக்கிறது கூட மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம வதக்கின அந்த வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கூட 1 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு இங்கே நல்லா வெந்துட்டுருக்கு. இது கூட நம்ம அரைச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்தோம். சூப்பரான தக்காளி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.